பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களின் பாதையானது மாற்றப்பட்டிருப்பதாக நாம் முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் மணி. வணக்கம் சதீஷ் மணி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. எதனால இந்த மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு? இது தற்போது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயணிகளுக்கு இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நகரில் மழை பெய்து வருகிறது. இதனால ரயில் செல்லக்கூடிய பாதைகள் மற்றும் பாலங்கள்ல தண்ணீரின் அளவு அதிகரித்திருப்பதால் ரயிலினுடைய பாதைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து வெளி மாவட்டத்துக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மும்பை எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல எக்ஸ்பிரஸ்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு வியாசர்பாடி பாலம் வழியாக தான் வெளியே செல்லக்கூடிய முக்கியமான பாதை. இந்த பாதையில தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கூவம் ஆறு இருப்பதால் அதில் உள்ள தண்ணீரின் அளவு அதிகரித்திருக்கிறதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பாதையை தவிர்த்து இந்த வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய மும்பை, வெஸ்ட் கோஸ்ட் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ்கள் எல்லாம் பீச் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக சுற்றி விடப்பட்டு வெளியே செல்கின்றன. இதே போல தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை வரக்கூடிய ரயில்கள், இன்டர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படக்கூடிய இன்டர்சிட்டி ரயில்லாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தான் அடையும். ஆனா தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த ரயிலானது ஆவடி ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆவடி திருப்பி பயணிகளை ஆவடி ரயில் நிலையத்திலே ஏற்றுக்கொண்டு திருப்பி அங்கிருந்து கோயம்புத்தூர் செல்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகளை ரயில்வே வாரியத்தின் தரப்புல பொதுமக்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக திடீர் ரயிலினுடைய பாதைகள் மாற்றப்பட்டதால சென்னையிலிருந்து வெளிமாநிலத்துக்கு செல்லக்கூடிய பயணிகளும் அதே போல சென்னைக்கு வரக்கூடிய பயணிகளிடம் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வியாசர்பாடி பாலம் கூவம் ஆற்றில் அமைந்திருக்கு. அதனுடைய தண்ணீரின் அளவு அதிகரித்திருப்பதால் வேறு ஏதும் அசம்பாவிதம் நிகழ்ந்துடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே நிர்வாகம் இதனை மேற்கொண்டிருக்கிறார்கள்.